அனலாக இருக்கணும்னா எதுக்கு முதலிடம் கொடுங்க? தேவ வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. அந்த வசனத்தை வாசித்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம வீட்டில் குக்கரை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வசனம் வாசிக்கக்கூடாது. நம்ம காது எங்கே இருக்கும் தெரியுமா? குக்கரில் தான் இருக்கும். எங்கே இருக்கணும்? நம்முடைய இது ஆண்டவர் நீர் பேசும். இதை போட்டிருக்குது. அந்த வசனத்தை திறந்த முகமாய் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு கர்த்தருடைய சாயல் உடையவர்களாக நம்ம மறுபடணும். இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும். நல்ல தீர்மானம் எடுத்து நம்ம வாழ்க்கை மாறுகிறதற்குரிய ஒரே ஒரு வழி என்னன்னா தேவ வசனம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் நேரத்தை கழிக்கிறது. முன்னால் நம்ம டிவின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கையில் இருக்க ஃபோன்லேயே நேரத்தை செலவழித்து அந்த ஃபோனில் மாத்திரம் முழு உலகத்தின் பாவங்களும் எங்கே தான் இருக்குது தெரியுமா? ஃபோனில் தான் இருக்குது. அதனால தான் வாலிப பிள்ளைங்க ஃபோனை நீங்கள் கவனமாக என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். இப்போ நான் எப்போவும் வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுற காரியம், எங்களுக்கு இப்போ எல்லாம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க 6 பேர பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பேர பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது எல்லாம் நான் ஜெபம் பண்ணுற காரியம் யோசேப்பு போல மாற்றும். யோசேப்பு என்ன செய்தான்? ஆண்டவரே உமக்கு விரோதமான பாவத்தை செய்வது எப்படி அப்படின்ட்டு தீர்மானம் எடுத்திருந்தான். 2வது தானியேலை போல மாற்றும் ஆண்டவரே எங்கள் பேர பிள்ளைங்களை. தானியேல் என்ன சொன்னான்? இந்த ராஜ போஜனத்தினால் நான் தீட்டுப்பட மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தேன். என்ன பார்க்குறாங்க நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய வசனம் எழுதியிருக்கிறது. அந்த கடைசி காலங்களில் அநேகருடைய அறிவு என்ன செய்து பெருகி போயிட்டு. நமக்கு சில சமயம் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண முடியாது. நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஜூமில் கிளாஸ் நடத்துவேன். சில நேரம் போய் இந்த பிள்ளைங்க இந்த குட்டி பிள்ளைங்க இருக்கும் பாருங்கள், அவங்க எதையாவது பார்க்குறதுக்கு ஆன் பண்ணாங்கன்னு திரும்ப எனக்கு ஆன் பண்ணுறதுக்கு சில சமயம் தெரியாது. யாரையாவது தான் கூப்பிடுவேன். அதில் பெஸ்ட்டு யார் தெரியுமா? பேத்தி. சின்ன ஒரு பேத்தியை ஏம்மா கூப்பிட்டு இதை ஆன் பண்ணி வேணால் அவள் அழகாக செஞ்சு கொடுத்துருவான். அப்போ யோசிச்சு பாருங்கள், அறிவு பெருகி போன காலம். கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் பாருங்கள், பிள்ளைங்க என்னத்தை பார்க்குறாங்க, எந்த காரியத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அவங்க ஷீட்டை வச்சு தலையை மூடிக்கிட்டு ஃபோனில் என்ன சின்ன ஃபோன் தானே, ஐஃபோன் அவங்களுக்கு இருந்தால் போதும். எல்லா காரியத்தையும் கெடுத்து ஆக மாறக்கூடிய ஒரு காரியம் ஃபோன் மூலமாக. அதனால் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதற்கு நேரத்தை செலவழிங்க? அனலாக இருக்க வேண்டும் என்றால் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அந்த வசனங்கள் அக்னியாய் மாற வேண்டும்.